அனைவருக்கும் வணக்கம். தமிழ் இலக்கணம் எப்படி படிக்கணும் அப்படின்ற சீரீஸில் இப்போது சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் பார்க்க போகிறோம். இது 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. இந்த புக்கில் இருக்கிற லெசன்ஸை ஃபுல்லாக படிச்சுட்டு நீங்கள் அது ஒரு டெஸ்ட் மாதிரி போட்டு பார்க்குறதுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரிப்பீட்டாக நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா அப்படின்னா தான் இலக்கணம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு டேஷ் என்று பெயர். வினா பொருளை தரும் எழுத்துக்களுக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் டி வினா எழுத்து. கேள்வி 2, சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் உள்ளேயே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. ஆப்ஷன் ஏ அகச்சுட்டு. கேள்வி 3, அண்மை சுட்டிற்குரிய எழுத்து எது. அண்மை சுட்டிற்குரிய எழுத்து எது. ஆப்ஷன் சி இ. கேள்வி 4, வினா எழுத்துக்கள் எத்தனை. வினா எழுத்துக்கள் எத்தனை. ஆப்ஷன் ஏ 5. கேள்வி 5, ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஷ் என்று பெயர். ஒன்றை சுட்டிக்காட்ட வரும் எழுத்துக்களுக்கு டேஷ் என்று பெயர். ஆப்ஷன் பி சுட்டெழுத்து. கேள்வி 6, எது யார் ஏன் இச்சொற்கள் டேஷ் எழுத்துக்கள் ஆகும். எது யார் ஏன் இச்சொற்கள் டேஷ் எழுத்துக்கள் ஆகும். ஆப்ஷன் ஏ அகவினா. கேள்வி 7, பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது, அதாவது ஏ பொருந்தாதது. ஆ இ உ மூன்றும் சுட்டெழுத்துக்கள். கேள்வி 8, செய்மை சுட்டிற்குரிய எழுத்து எது. செய்மை சுட்டிற்குரிய எழுத்து எது. ஆப்ஷன் ஏ ஆ. கேள்வி 9, அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட வரும் எழுத்து எது. அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருப்பதை சுட்டிக்காட்ட வரும் எழுத்து எது. ஆப்ஷன் சி உ. கேள்வி 10, சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது. சொல்லின் அகத்தே இருந்து வினா பொருளை தருவது. ஆப்ஷன் ஏ அகவினா. கேள்வி 11, ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என்று வழங்குவது டேஷ் ஆகும். ஆ இ ஆகிய சுட்டெழுத்துக்கள் மாற்றம் பெற்று அந்த இந்த என்று வழங்குவது டேஷ் ஆகும். ஆப்ஷன் டி சுட்டுத்திரிபு. கேள்வி 12, இன்று சுட்டெழுத்தாக பயன்படுத்தப்படாத எழுத்து எது. இன்று சுட்டெழுத்தாக பயன்படுத்தப்படாத எழுத்து எது. ஆப்ஷன் சி உ. கேள்வி 13, அருகில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட வருவது எது. அருகில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட வருவது எது. ஆப்ஷன் பி அண்மை சுட்டு. கேள்வி 14, தொலைவில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட வருவது எது. தொலைவில் உள்ளவற்றை சுட்டிக்காட்ட வருவது எது. ஆப்ஷன் பி சேய்மை சுட்டு. கேள்வி 15, மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள். மொழிக்கு முதலில் வரும் வினா எழுத்துக்கள். ஆப்ஷன் பி ஏ யா. கேள்வி 16, சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது டேஷ். சொற்களில் உள்ள வினா எழுத்துக்களை நீக்கினாலும் பிற எழுத்துக்கள் பொருள் தருவது டேஷ். ஆப்ஷன் பி புறவினா. கேள்வி 17, மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். மொழியின் இறுதியில் வரும் வினா எழுத்துக்கள். ஆப்ஷன் பி ஆ ஓ. கேள்வி 18, சரியானதை தேர்ந்தெடு. ஒன்று சில வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் இடம்பெறும். இது சரிதான். சில வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் இடம்பெறும். இதுவும் சரியானது தான். வினா எழுத்துக்கள் சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறும். முதலில் மட்டும் கிடையாது, இறுதியிலும் சில எழுத்துக்கள் இடம்பெறும். அதனால் இது தவறு. வினா எழுத்துக்கள் சொல்லின் இறுதியில் மட்டுமே இடம்பெறும். இதுவும் சொல்லின் முதலிலும் இடம்பெறும். அதனால் இதுவும் தவறு. சரியானது 1, 2. கேள்வி 19, பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி அந்த. எங்கு யாருக்கு பேசலாமா இது மூன்றுமே வினா எழுத்துக்கள். அந்த அப்படிங்கிறது சுட்டுத்திரிபு. அதனால் இதுதான் பொருந்தாதது. கேள்வி 20, பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி இம்மலை. இது மூன்றுமே அகச்சுட்டுகள். இம்மலை புறச்சுட்டு. கேள்வி 21, சரியானதை தேர்ந்தெடு. அதாவது அகச்சுட்டு எதுன்னு கேட்டிருக்காங்க. அகச்சுட்டு ஆப்ஷன் சி இவன். கேள்வி 22, பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் ஏ அவனா. ஏன்னா இந்த மூணும்
அகவினா அவனா அப்படிங்கிறது வந்து புறவினா, அதனால் அதுதான் வந்து பொருந்தாதது. கேள்வி 23 புறச்சுட்டு அல்லாதது எது? புறச்சுட்டு அல்லாதது எது? ஆப்ஷன் டி இவன். இந்த மூன்றுமே வந்து புறச்சுட்டுக்கள். கேள்வி 24 சேய்மை சுட்டு எது? சேய்மை சுட்டு எது? ஆப்ஷன் சி அவை. சேய்மை சுட்டுக்குரிய எழுத்து ஆ, அதனால் அவை. கேள்வி 25 பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் சி எது? அது, இது, உது இந்த மூன்றுமே வந்து சுட்டுக்குரிய எழுத்துக்கள். எது வந்து இதில் வந்து வினா எழுத்து. கேள்வி 26 யார் டேஷ் தெரியுமா? இதுக்கு வந்து சரியான ஆப்ஷன் வந்து யார் அவர் தெரியுமா? யார் அது வராது, யார் யாது வராது, யார் என்னவும் வராது, யார் அவர் தெரியுமா? கேள்வி 27 அவன் ஊருக்கு டேஷ். அவன் ஊருக்கு சென்றான். ஆப்ஷன் டி சென்றான். கேள்வி 28 அடைப்புக்குள் உள்ள சொல்லை சரியான இடத்தில் சேர்த்து எழுதவும். ஒரு அப்படிங்கிறத அடைப்புக்குள் சரியான இடத்துல சேர்த்து எழுதணும். ஆப்ஷன் பி நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். கேள்வி 29 என் வீடு டேஷ் உள்ளது. என் வீடு டேஷ் உள்ளது. ஆப்ஷன் பி அங்கே உள்ளது. கேள்வி 30 அகச்சுட்டு எது? அகச்சுட்டு எது? ஆப்ஷன் ஏ அவன். கேள்வி 31 சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. சுட்டெழுத்துக்கள் சொல்லின் வெளியே இருந்து சுட்டுப்பொருளை தருவது. ஆப்ஷன் பி புறச்சுட்டு. கேள்வி 32 தவறானதை தேர்ந்தெடு. ஊ என்பது சுட்டெழுத்து. இது வந்து சரியானது தான். அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஆ. அண்மை சுட்டுக்குரிய எழுத்து வந்து ஈ வரணும். இதுதான் தவறானது. சேமி சுட்டுக்குரிய எழுத்து ஆ. அந்த இந்த என்பது சுட்டு திரிபுகள். இது எல்லாமே கரெக்டு. ஆப்ஷன் பி மட்டும் தவறானது. கேள்வி 33 பொருந்தாததை தேர்ந்தெடு. ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது. இது மூன்றுமே வந்து வினா எழுத்துக்கள். ஓ நெடில் வந்திருந்தால் அதுவும் வினா எழுத்து. ஓ குறில் வந்திருக்கிறதுனால இதுதான் வந்து பொருந்தாதது. கேள்வி 34 அடைப்புக்குள் உள்ள சொல்லை தக்க இடத்தில் சேர்த்து எழுதுக. மிகுந்த அப்படிங்கிறத கரெக்டான இடத்துல சேர்த்து எழுதணும். ஆப்ஷன் பி நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள். கேள்வி 35 அவர் ஊருக்கு டேஷ். அவர் ஊருக்கு சென்றார். ஆப்ஷன் ஏ சென்றார். அவ்வளோதான். 35 கேள்விகள் இருக்குது. இந்த மாதிரி நிறைய நீங்கள் டெஸ்ட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சியில் வந்து இலக்கணம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மாதிரி இன்னும் தொடர்ந்து நிறைய வீடியோ நாங்கள் போடுவோம். எல்லா புக் வைஸ் வந்து எல்லா இலக்கணமுமே வந்து நாங்கள் போடுவோம். பெரிய கிளாஸ் போக போக உங்களுக்கு கொஷின்ஸும் வந்து நிறையா ஆகும். இப்போ சின்ன கிளாஸாக இருக்கிறனால கொஷின்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பெரிய கிளாஸ் போக போக நாங்கள் நிறைய கொஷின்ஸ் எடுப்போம். நன்றி, வணக்கம்.